ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இரவில் தூக்கமின்மையால் நம்ம கஷ்டப்படும்போது, எந்தெந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அந்த பிரச்சனை எல்லாமே தீர்க்கப்படும். அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று. குறைந்தது நம்ம 7 மணி நேரமாவது ஒரு மனிதன் தூங்கணும் அப்படின்ற மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் சில சமயம் நமக்கு நன்றாக இரவில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சில உணவு பழக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காரணமே. சில உணவு பழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே தூக்கம் நன்றாக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். மாலையில் சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் காஃபி, டீ போன்ற பானங்களை நீங்கள் எடுப்பதை தவிர்த்து விட்டால் இரவில் நீங்கள் நன்றாக தூக்கம் வரும். காஃபி, டீ ஆகியவை தூக்கத்தை கலைக்கும் தன்மை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே படுக்கைக்கு நீங்கள் செல்வதற்கு 6 மணி நேரத்துக்கு முன்பு நீங்கள் காஃபி, டீ குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தூங்குவதற்கு முன்பு வயிறு நிறைய நீங்கள் சாப்பிட்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அவ்வாறு நீங்கள் சாப்பிட்டால் உங்களோட தூக்கம் கெடும். குறிப்பாக கொழுப்புகள் நிறைந்த உணவை இரவில் சாப்பிடக்கூடாது. கொழுப்பு அதிகம் உள்ள உணவை நீங்கள் சாப்பிட்டால் அஜீரணம் போன்ற சிக்கல் காரணமாக இரவில் நிம்மதியாக தூங்க விடாமல் செய்துவிடும். இரவில் காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் பெரும்பாலும் இறைச்சியை இரவில் தவிர்ப்பது நல்லது. தூங்குவதற்கு முன் காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதனால் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுவதோடு இரவில் தூக்கம் சரியாக வராது. நெக்ஸ்ட்டு நள்ளிரவில் நீங்கள் திடீரென எழுந்து சாப்பிடுவதும் தூக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக கருதப்படுது. நள்ளிரவில் நீங்கள் எழுந்து நிறைய பேர் அந்த நேரத்தை கூட நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நள்ளிரவில் நீங்கள் திடீரென பசி எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் பால், சிறிதளவு நீங்கள் தேன் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். மேலும் நல்ல தூக்கத்திற்கு நீங்கள் படுக்கை அறையை நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். படுக்கை அறையை நீங்கள் அவ்வப்போது நீங்கள் பொருட்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு அவ்வப்போது நீங்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் எவ்வளவு நீங்கள் உணவில் தடுப்பது, உணவுகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூங்குகிற பொசிஷனுமே ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கும் முறையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலுமே நீங்கள் உங்களோட தூக்கம் பாதியிலேயே நின்றுவிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒன் சைடு படுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கை கால்களை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுட்டு நீங்கள் படுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுந்து படுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பழக்கத்தை நீங்கள் தவிர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முடிந்த அளவுக்கு நீங்கள் கவுந்து படுக்கும்போது உங்களுக்கு அடிப்பகுதியில் ப்ரெஷர் கொடுக்கறதால அது உங்களுக்கு நெஞ்சு வலி ஏற்பட காரணமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்கு இரவில் நீங்கள் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகம் உட்கொள்ளலாம். பயிர் வகைகள், பச்சை காய்கறிகள், கருவேப்பிலை, பழங்கள் போன்றவற்றை நீங்கள் இரவில் சாப்பிடலாம். இத்தகைய உணவுகள் செரிமான அமைப்பை மிகவும் இலகுவாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இரவில் நீங்கள் குறைந்த கொழுப்பில் உள்ள இந்த பாலை நீங்கள் உட்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நீங்கள் பருப்பு சாம்பார், கொத்தமல்லி, தேங்காய், புதினாவில் செய்த சட்னி வகைகளை நீங்கள் சிறிதளவு சாப்பிடும்போது நல்ல ஜீரண சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், பரோட்டா, அசைவ உணவுகள், வறுத்த பொரித்த உணவுகள், மசாலா உணவுகள், ஜங்க் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸ் இவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மசாலா உணவுகள் அசிடிட்டியை ஏற்படுத்தும். அசைவம், பரோட்டா உணவுகள் மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் எப்போ எந்த நேரத்தை நீங்கள் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா இரவு 7 முதல் 8 மணிக்குள் நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டும். லேட் நைட்டில் நீங்கள் சாப்பிடுவதால் காலையில் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம். காலையில் நீங்கள் பசி எடுக்காமலும் போக வாய்ப்பு இருக்குது. இரவில் நீங்கள் உணவை அதிகமாகவும் சரி ரொம்பவும் கம்மியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தூங்க செல்கையில் உங்களுக்கு வயிறு நிரம்பி, அதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு முடிந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற உணவில் நீங்கள் சாப்பிடும்போது இரவு தூக்கம் வராமல் நீங்கள் கஷ்டப்படலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த பதிவு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.